ஓம் சாந்தி. அன்பான பாபா, இன்றைக்கு முரளியில ரதம், ரதி. இந்த ஷரீரம் ரதம் போன்றது, ஆத்மா ரதி, செலுத்தக்கூடியது. இதை எப்படி நாம பயிற்சி பண்றது? தேக அபிமானத்திலிருந்து எப்படி முற்றிலுமாக விடுபடுவது? பாபா பேசக்கூடிய முறை முற்றிலும் வேறுபட்டது. அது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாபா சித்திரங்களை பார்க்கறத நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டார். எந்த ஒரு சாக்கார சித்திரம், ஆக்கார சித்திரம், நிராகார சித்திரத்தை நீங்க பார்த்து நினைவு செய்ய வேணாம். உங்க புத்தியின் மூலமாகவே நினைவு செய்யுங்கள். ஸோ சித்திரங்களை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து பாபா இன்னைக்கு குரங்கினுடைய உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. அதிகமாக 5 விகாரங்கள் வானரத்திட்ட தான் இருக்கு. தன்னுடைய குழந்தை இறந்ததுன்னா கூட அதோட எலும்புகளை கூட அந்த வானரம் தராது. ஸோ அந்த அளவு விகாரம் இருக்கு. ஆனா மனிதர்களுடைய இன்றைய நிலை அதை விட மோசமா இருக்கு. ஆனா பாபா குழந்தைங்க நாம இல்லறத்துல இருந்தாலும் சந்நியாசிகளால செய்து முடிக்க முடியாத காரியத்தை செஞ்சு காட்டணும். இதை ஒரு சவாலா எடுத்துக்கணும். இப்படி அழகான பாபாவுடைய மகா வாக்கியத்தை நாம் இன்னைக்கு கேட்கலாம். சிவ் பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 27/6/2022. மீட்டே பச்சே इस शरीर रूपी रथ पर विराजमान ஆத்மா ரத்தி ஹே. இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற ரதத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆத்மா ரதி, அதாவது செலுத்துபவர். ரத்தி சமஷ்கர் கரம் கரோ தோ தேக அபிமான் சூட் ஜாய்கா. ரத்தி என்ற உணர்விலிருந்து கர்மா செய்யுங்கள், அப்போது தேக அபிமானம் முற்றிலுமாக விடுபட்டுவிடும். கேள்வி: बाप के बात करने का डंग मनुष्यों के डंग से बिल्कुल ही निराला है. कैसे? பாபா பேசக்கூடிய முறை, விதம் மனிதர்களுடைய விதத்தை விட முற்றிலும் தனிப்பட்டது. எப்படி? பாபா சொல்றாங்க, बाप इस रथ पर रति होकर बात करते हैं और आत्माओं से ही बात करते हैं. பாபா இந்த ரதத்துல ரதியாகி பேசுகின்றார். அதாவது செலுத்துபவராக இருந்து பிரம்மா பாபா சரீரத்திலிருந்து பேசுறார். மேலும் ஆத்மாக்களிடம் மட்டுமே பேசுகிறார். யார்கிட்ட மட்டும்தான் பாபா பேசுறாரு? ஆத்மாக்கள் கிட்ட மட்டும்தான் பேசுறாரு. ஷரீரோங்கோ நஹி தேக்தே, ஷரீரங்களை பார்ப்பது கிடையாது. मनुष्य न तो स्वयं को आत्मा समझते और न आत्मा से बात ही करते. ஆனால் மனிதர்களோ தன்னை ஆத்மா என்றும் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் அவர்கள் ஆத்மாக்களிடம் பேசுவதும் இல்லை. ஒன்றென்ன, தன்னையே ஆத்மான்னு புரிஞ்சுக்கல, அடுத்து பேசுறப்ப மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்த்து பேசுறது கிடையாது. तुम बच्चों को अब यह अभ्यास करना है. குழந்தைங்களாகிய நீங்க இப்போ இந்த பயிற்சி செய்யணும். किसी भी आकारी व साकारी चित्र को देखते हुए भी नहीं देखो. எந்த விதமான ஆக்கார மற்றும் சாக்கார சித்திரத்தை பார்த்தும் பார்க்காதீர்கள். ஆக்காரம் என்றால் என்ன? சூட்சுமம். சாக்காரம் என்பது ஸ்தூலம். ஸ்தூல சித்திரம் அல்லது சூட்சும சித்திரத்தை பார்த்தாலும் பார்க்காதீங்க. ஆத்மா கோ தேக்கோ और एक विदेही को याद करो. ஆத்மாவை பாருங்கள் மற்றும் ஒரு விதேகியை நினைவு செய்யுங்கள். அதாவது தேகமற்றவரை நினைவு செய்யணும். பாடல்: துமிஹோ மாதா பிதா துமிஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. बच्चों को ओम शांति का अर्थ तो बिल्कुल सहज समझाया जाता है. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தியினுடைய அர்த்தம் ரொம்ப சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. ஹரேக் பாத் சஹஜ் ஹே, ஒவ்வொரு விஷயமும் சகஜமானது.
सहज राजाई प्राप्त करनी है कहाँ के लिए? சகஜமா ராஜ்யத்தை அடையணும். எந்த ராஜ்யம்? சத்யுகேலியே, சத்யுகத்தினுடைய ராஜ்யம், சத்யுகத்திற்கான ராஜ்யம். உன்கோ ஜீவன் முக்தி கஹா ஜாத்தா ஹை. பாபா சொல்றார், அதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. சத்யுக ராஜ்யத்தை ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. வஹா ராவன் கே யஹ் பூத் ஹோத்தே நஹி. அங்கு ராவணனின் பூதம் இருப்பது இல்லை. कोई को क्रोध आता है तो कहा जाता है कि तुम्हारे में ये भूत है. யாருக்காவது கோபம் வருது அப்படின்னா பார்க்குறவங்க சொல்லுவாங்களாம், உனக்குள்ள இந்த பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். யோகுக்கா அரத்தஹே. பாபா யோகத்தினுடைய அர்த்தம் இன்னைக்கு சொல்றார். अपने को आत्मा समझ परमात्मा को याद करना. தன்னை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்வது. இதுதான் யோகத்தினுடைய அர்த்தம். மே ஆத்மா ஹூ, ये मेरा शरीर है. நான் ஆத்மா, இது என்னுடைய ஷரீரம். हरेक के शरीर रूपी रथ में ஆத்மா ரத்தி बैठी हुई है. ஒவ்வொருத்தருடைய ஷரீரம் என்ற ரதத்துல ஆத்மா என்ற ரத்தி அமர்ந்திருக்கிறது. எல்லாரோட ஷரீரமும் ரதம்தான். எல்லாரோட ஷரீரத்திலையும் ஆத்மா இருக்கு. அதுதான் பாபா சொல்றாரு, எல்லாரோட ஷரீரத்திலையும் ஆத்மா என்ற ரத்தி இருக்கிறது. ஆத்மா கி தாக்கத் சே யே ரத் சல்தா ஹே. ஆத்மாவினுடைய ஆற்றல் மூலமா தான் இந்த ரதம் செலுத்தப்படுகிறது, அதாவது செயல்படுகிறது. ஆத்மா கோ யே ஷரீர் கடி கடி லேனா और छोड़ना पड़ता है. ஆத்மாவுக்கு அடிக்கடி ஷரீரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு, ஷரீரத்தை விட வேண்டியதாகவும் இருக்குது. ये तो बच्चे जानते हैं பாரத் அப்ப துக்கதாமே. இது குழந்தைங்களுக்கு தெரியும், பாரதம் இப்ப துக்கதாமமா இருக்கிறது. குச் சமய பேலே சுகதாமதா. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி சுகதாமமா இருந்தது. ஆல்மைட்டி கவர்மெண்ட் தி. சர்வ சக்திவானோட கவர்மெண்ட் இருந்தது. क्योंकि ऑलमाइटी अथॉरिटी ने भारत में देवताओं के राज्य की स्थापना की. ஏனென்றால் சர்வ வல்லமை பொருந்தியவர் பாரதத்துல தேவதைகளுடைய ராஜ்யத்தை படைத்தார். அந்த கவர்மெண்ட் எப்படி இருந்தது? சொர்க்கத்தினுடைய கவர்மெண்ட், சர்வ வல்லமை பொருந்திய கவர்மெண்ட். ஏன் சர்வ வல்லமை அங்க இருந்தது? அந்த சொர்க்கத்தை படைத்தவர் யாரு? சர்வ வல்லமை பொருந்தியவர். வஹா ஏக் தரம் தா. அங்கு ஒரு தர்மம் தான் இருந்தது. आज से 5000 वर्ष पहले बरोबर லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய தா. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஓ ராஜ்ய ஸ்தாபன் கர்னே வாலா ஜரூர் பாப் ஹோகா. அந்த ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவர் கண்டிப்பாக பாபாவால மட்டும்தான் முடியும். பாப் சே உனோக்கோ வர்ஷா மிலா ஹோகா. பாபாட்ட இருந்துதான் அவர்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருக்கணும். யாருக்கு? லக்ஷ்மி நாராயணருக்கு. இனோக்கி ஆத்மானே 84 ஜென்மோ கா சக்கர் லகாயா ஹே. பாபா சொல்றாங்க, இவர்களுடைய ஆத்மாதான், அதாவது யாரு யாரு பாபாட்ட இருந்து ராஜ்யத்தை அடைந்தார்களோ அந்த லக்ஷ்மி நாராயணருக்கு பாபா சொல்றாரு, அவங்கதான் 84 ஜென்ம சக்கரத்தை முழுமையாக எடுக்கிறார்கள். பாரத்வாசி ஹி இன் வர்ணோமே ஆத்தே. பாரதவாசிகள் தான் இந்த வர்ணங்கள்ல வர்றாங்க. शूद्र वर्ण के बाद सर्वोत्तम ब्राह्मण वर्ण आता है. शूद्र वर्णத்துக்கு அப்புறமா சர்வோத்தம பிராமண வர்ணம் வருகிறது, அதாவது குலம். பிராமன் வரன் மானா பிரம்மா கே முக் வம்சாவளி. பிராமண குலம் என்றால் இங்க எதை சொல்லப்படுது? பிரம்மாவுடைய வாய் மூலமாக பெறப்படுத்தவர்கள். वो ब्राह्मण है कुक वंशावली. அந்த பிராமணர்களோ வயிற்றின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓ கேன சகே கி ஹம் பிரம்மா முக் வம்சாவளி. அந்த பிராமணர்களால இப்படி சொல்ல முடியாது, நாங்கெல்லாம் பிரம்மாவுடைய வாய் மூலமா பெறப்படுத்தவங்கன்னு சொல்ல முடியாது. பிரஜாபிதா பிரம்மா கே ஜரூர் அடாப்டட் சில்ட்ரன் ஹோங்கே. அப்போ பிரஜாபிதா பிரம்மாவுக்கு கண்டிப்பாக
தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தான் இருக்க வேண்டும். बच्चे जानते हैं ये भारत पूज्य था, अब पूजारी है. குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம், இந்த பாரதம் பூஜைக்குரியதாக இருந்தது, இப்போ பூஜாரி ஆயிடுத்து. பாப் தோ சதா பூஜ்ய ஹே, वो आते जरूर है. இதுல பாபா யாரு? சதா பூஜைக்குரியவர், ஆனா அவரும் கீழே வராரு. பதீத்தோக்கோ பாவன் பனானே. எதற்காக வராரு? பதீத்தமானவர்களை பாவனமாக்குவதற்காக. சத்யுக் ஹே பாவன் துனியா, சத்யுகம் தூய்மையான உலகம். सत्युग में पतीत पावनी गंगा ये नाम ही नहीं होगा क्योंकि वह है ही पावन दुनिया. சத்யுகத்துல பதீத்த பாவனி கங்கை என்ற பேரு கூட இருக்காது. அங்க என்ன இருக்காது? பதீத்த பாவனி கங்கை என்ற பேரு கூட இருக்காது. ஏனென்றால் அதுவோ பாவனமான உலகம். நோ பாப்பாத்மா. பாபா சொல்றார், அங்க பாவாத்மாக்களே கிடையாது. கலியுகமே ஃபிர், கலியுகத்துல பிறகு நோ புண்ணியாத்மா. பாபா அழகா சொல்றார், அங்க நோ பாவாத்மா, இங்க நோ புண்ணியாத்மா. சபி பாப்பாத்மா. கலியுகத்துல எப்படி இருக்காங்களா? எல்லாருமே பாவாத்மா தான். புண்ணிய ஆத்மா பவித்திரக்கோ கஹா ஜாத்தா ஹை. புண்ணிய ஆத்மா என்று பவித்திரமானவர்களை சொல்லப்படுகிறது. பாரத் மே ஹி போ தான் புண்ணிய கர்த்தே ஹை. பாரதத்துல தான் அதிகமா தான புண்ணியம் செய்யப்படுது. इस समय जब बाप आते हैं तो उनके ऊपर बलि चढ़ते हैं. இந்த நேரம் எப்போ பாபா வராரோ அப்பதான் அவருக்கு பலி கூட கொடுக்கப்படுது. சந்நியாசி தோ கர்பார் சோடு ஜாத்தே ஹே. ஆனால் சந்நியாசிகளோ வீடு வாசல விட்டுட்டு போயிடுறாங்க. யஹா தோ கேத்தே ஹே பாபா ये सब कुछ आपका है. அவங்க இருக்கிறத விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுடையது பாபான்னு சொல்றோம். எவ்வளோ வித்தியாசம்! அவங்க பகவானுக்காக என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க நாம எல்லாத்தையும் உன்னுடையதுன்னு சொல்லி அர்ப்பணம் பண்றோம். आपने सत्युग में अताह धन दिया था फिर माया ने कौड़ी जैसा बना दिया. நீங்க சத்யுகத்துல அளவற்ற செல்வம் கொடுத்தீங்க, பாபாட்ட நாம சொல்றோம். பிறகு மாயா எங்களை சோழி போல ஆக்கிடுச்சு. அபி ஆத்மா பி பதீத் ஹோ கயி. இப்ப ஆத்மாவும் பதீத் ஆயிடுச்சு. தன் மன் தன் ச பதீத்தே. உடல் மனம் செல்வம் எல்லாம் பதீத்தமா இருக்கு. आत्मा पहले पहले पवित्र रहती है, फिर चक्कर लगाए पिछाड़ी में तमो प्रधान झूठा जेवर बना है. ஆத்மா முதல்ல பவித்திரமா இருக்கு, பிறகு சக்கரம் சுத்தி பின்னாட்கள்ல என்ன ஆயிடுச்சா? தமோ பிரதானமாக போலி நகையாக ஆகிவிட்டது. பாட்டு பஜாத்தே பஜாத்தே பதீத் பன் ஜாத்தி है. பாட்டு நடிச்சு நடிச்சு பதீத்தம் ஆயிடுச்சு. கோல்டன் सिल्वर इन स्टेटस में मनुष्य को आना है जरूर. தங்கம் வெள்ளி இந்த நிலைகளையெல்லாம் மனிதர்கள் கடந்துதான் வரணும். गाते भी है तुम मात पिता, लक्ष्मी नारायण के आगे भी जाकर ये महिमा करते. பாடல் என்ன சொல்றாங்களா? தாயும் நீயே தந்தையும் நீயேன். ஆனா பாபா சொல்றார், லக்ஷ்மி நாராயணர் முன்னாடி போயும் இதே பாடலை பாடுறாங்க. परंतु उनको तो अपना एक बच्चा और एक बच्ची होती है. ஆனா அவர்களுக்கோ தனக்குன்னு சொந்த குழந்தை தான் இருக்கும். யாருக்கு? லக்ஷ்மி நாராயணருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை தான் இருக்கும். जैसा सुख राजा रानी को वैसा बच्चों को रहता है. எப்படி ராஜா ராணிக்கு சுகமோ அவங்களோட குழந்தைங்களுக்கும் சுகம் இருக்கும். சப்கோ சுக் தனேரே ஹே. அங்க எல்லாருக்கும் சுகம் அளவற்றதாக இருக்கும். अब तो 84वे अंतिम जन्म में है दुख दनेरे. ஆனால் இப்போதோ கடைசி 84வது பிறவியில இருக்கிறனால ஏராளமான, அதாவது அளவற்ற துக்கத்துல தான் இருக்கிறாங்க. बाप कहते हैं अब फिर से मैं तुमको राजयोग सिखलाता हूँ. பாபா கூறுகிறார், இப்போது நான் மீண்டும் உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்றுத்தருகிறேன். बच्चों को समझाया कि इस रथ में रत्ती आत्मा बैठा हुआ है. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்படுது, இந்த ரதத்துல ரத்தி என்ற ஆத்மா அமர்ந்திருக்கிறது, செலுத்தக்கூடிய ஆத்மா அமர்ந்திருக்கிறது. ये रति
பहले 16 கலா சம்பூர்ணதா. பாபா இன்னைக்கு ரத்தின்னு இந்த இடத்துல யார சொல்றாரு? இந்த ரதத்துல ரத்தி அமர்ந்திருக்கிறதுன்னு. பிரம்மா பாபாவுடைய சரீரம், பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவை சொல்ற. ஸோ பாபா சொல்றார், இந்த ரத்தி அதாவது இவருடைய ஆத்மா முதல்ல 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தது. அபு நோ கலா, இப்ப இவற்ற கலையே இல்லை. இந்த ரதி கிட்ட என்ன இல்ல? கலையே இல்லை. கேத்தே பி ஹே மே நிர்குண் ஹாரே மே அப் கோய் குண் நஹி. எல்லா குணங்களும் இருந்த என்னிடத்தில் இப்போது எந்த குணமும் இல்லை அப்படின்னு பாடியிருக்காங்க. ஆப்பேகி தரஸ் பரோயி அர்த்தாத் ரஹம் கரோ. நீங்கள்தான் இரக்கம் காட்ட வேண்டும். இந்த பாடலோட அடுத்த வரி நீங்கள்தான் இரக்கம் காட்ட வேண்டும்னு பாடுவாங்களாம். கோய் மேபி குண் நெய்ய. பாபா சொல்ற யார்கிட்டே குணம் கிடையாது. பத்தீத்து ஹே, பத்தீத்தமா இருக்காங்க. தப்தோ கங்கா மே பாப் தோனே ஜாத்தே. அதனாலதான் கங்கையில போய் பாவத்தை சுத்தப்படுத்திட்டு வரணும்னு போறாங்க. சத்யுகமே நெய் ஜாத்தே. சத்யுகத்துல எல்லாம் இப்படி போக மாட்டாங்க. நதி தோ வகி ஹேனா, ஒரே நதி தானே இருக்குது, அதே நதி தானே அங்கேயும் இருக்கும். பாக்கி ஹா ऐसे कहेंगे कि उस समय हर चीज सतो प्रधान. மற்றபடி அங்க எல்லா பொருட்களுமே சத்தோ பிரதானமாக இருக்கும். சத்யுகமே நதியாம்பி படி சாஃப் ஸ்வச்ச ஹோகி. சத்யுகத்துல நதிகள் ரொம்ப சுத்தமா தெளிவா இருக்கும். நதியோமே கிச்சடாதி குச்பி நெய் ரேத்தா. அங்க நதிகள்ல எந்த குப்பை கூளங்கள் இருக்காது. யஹாத்தோ தேக்கோ கிச்சடா படுத்தா ரேத்தா. இங்க பாருங்க, குப்பை தான் அதிகமாயிட்டே போகுது. சாகர் மே சாரா கந்து ஜாத்தா ஹே. கடல்ல தான் எல்லா குப்பையும் போய் கடைசியில சேருது. சத்யுகமே ऐसा हो नहीं सकता. சத்யுகத்துல இந்த மாதிரி செயல்கள் நடக்கவே நடக்காது. லா நெய்ய கிஸ்கோ அப்பவித்திர பனானா. ஏன் நடக்காது? பாபா சொல்றாங்க, சட்டத்துல அங்க இடமே கிடையாது. என்ன இடம் கிடையாது? எந்த விஷயத்துக்கு இடம் கிடையாது. யாரையும் அசுத்தப்படுத்துவதற்கு அங்கு நியமம் கிடையாது. அப்பவித்திரமாக்குறதுக்கு அங்கு நியமம் கிடையாது. சப் சீஜே பவித்திர ரேத்தி. எல்லா பொருளும் அங்க பவித்திரமா இருக்கும். तो बाप समझाते हैं कि अभी सबका ये अंतिम जन्म है. பாபா புரிய வைக்கிறார், இப்ப எல்லாருக்கும் இதுதான் கடைசி பிறவி. கேல் பூரா होता है. விளையாட்டு முடிய போகுது. इस खेल की लिमिट ही है 5000 वर्ष. இந்த விளையாட்டோட லிமிட் எவ்வளவு? 5000 வருஷம். இந்த உலக நாடக விளையாட்டு அதோட லிமிட் எவ்வளவு? 5000 ஆண்டுகள். ஏ நிராகார் சிவ பாபா சம்ஜாத்தே. இதெல்லாம் நிராகாரமான சிவ பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். வஹே நிராகார் சப்சே ஊஞ்ச் பரந்தாம் மே ரேனே வாலா. அவரோ நிராகாரமானவர். பாபா சொல்றாங்க, அனைத்தையும் விட உயர்ந்த பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். பரந்தாம் சே தோ ஹம்ச பாத்தே. நாம எல்லாரும் கூட பரந்தாமத்துல இருந்து தான் வரும். अब कलयुग अंत में ड्रामा पूरा हो, फिर से हिस्ट्री रिपीट होनी है. இப்ப கலியுக இறுதியில நாடகம் முடிஞ்சு மீண்டும் ஹிஸ்டரியானது ரிப்பீட் ஆகும். मनुष्य जो ये गीता शास्त्र आदि पढ़ते हैं वो सब बने हैं द्वापर से. மனிதர்கள் கீதை சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. இவை எல்லாம் துவாபர யுகத்தில் தான் உருவாக்கப்பட்டது. உலகத்துல படிக்கிற வேத சாஸ்திரங்கள், கீதைகள் எல்லாமே எங்க உருவாக்கப்பட்டது? துவாபர யுகத்துல தான் உருவாக்கப்பட்டது. ஏ கியான் பிராய்லோ போஜாத்தாய். இந்த ஞானமும் மறைந்துவிடும். பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானமும் மறைஞ்சிடும். ராஜயோக் தோ கோய் சிக்லா ந சகே. ராஜயோகத்தை யாரும் கற்றுத்தர முடியாது. சிர்ஃப் உனோக்கே யாதுக்கார் லியே புஸ்தக் பனாத்தே ரேத்தே. ஆனால் இதனுடைய நினைவார்த்தமாக புத்தகங்களை உருவாக்குகிறார்கள். ராஜயோக ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. பாபா வந்து கொடுத்துட்டு போயிடுறார். பிறகு இந்த ஞானம் என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது. ஆனா இதனுடைய நினைவார்த்தமா என்ன பண்றாங்க? சாஸ்திரங்கள், வேதங்கள்லாம் புத்தகங்களாக எழுதி வச்சிடுறாங்க. ஓ खुद तो धर्म स्थापन कर पुनर्जन्म में आने लगे. ஆனா அவர்களோ தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு
மறுபிறவியிலும் வந்து விடுவார்கள். பாபா துவாபரயுகத்துல வரக்கூடிய தர்மாத்மாக்களை சொல்றார். உன்கா யாதுக்கார் புஸ்தக் ரேனே லகா. அவங்களுடைய நினைவு சின்னம் புஸ்தகங்கள். அந்த புத்தகங்கள் இப்போது வரைக்கும் இருக்கிறது. தர்ம தலைவர்களை பற்றி பாபா சொல்றார். अब देवी देवता धर्म की स्थापना होती है संगम पर. ஆனால் இப்போதோ தேவி தேவதா தர்மம் சங்கம யுகத்துல ஸ்தாபனையாகுது. बाप आकर इस रथ में विराजमान होते हैं. இந்த நேரத்துல தான் பாபா இந்த ரதத்தில் வந்து அமர்கிறார். எந்த ரதத்துல? பிரம்மாவனுடைய ரதத்துல. வஹே ரதி. பிரம்மாவுடைய ரதத்துக்குள்ள வந்த உடனே ரதியாக ஆகிறார். செலுத்துபவர் யாரு? சிவபாபா. गाया भी जाता है ब्रह्मा मुख वंशावली ब्रह्मा कुमार कुमारियां. என்ன சொல்லப்படுது? பிரம்மா முக வம்சாவளி ब्रह्मा कुमार कुमारिகள். ये ब्रह्मा भी अडाप्ट किया हुआ है. இந்த பிரம்மாவும் தத்தெடுக்கப்பட்டவர் தான். நாமெல்லாம் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த பிரம்மாவே யாருதான்? தத்தெடுக்கப்பட்டவர் தான். बाप खुद कहते हैं मैं इस रथ का आए रति बनता हूं, इनको ज्ञान देता हूं. பாபா சொல்றாங்க அழகா, நான் இந்த ரதத்தில் வந்து செலுத்துபவனாக ஆகுகின்றேன், இவருக்கும் ஞானத்தை கொடுக்கின்றேன். வெறும் இந்த ரதத்தை மட்டும் செலுத்தல, இவருக்கும் என்ன பண்றாராம்? ஞானம் கொடுக்கிறார். ஷுரு இன்சே கர்த்தா. பாபா சொல்றார், நான் ஆரம்பிக்கிறதே இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிவபாபா யாருக்கு ஞானம் கொடுத்தார்? பிரம்மா பாபாவுக்கு தானே கொடுத்தார். ஸோ பாபா சொல்ற, இவரோட சரீரத்துக்குள்ளதான் வரேன், இந்த சரீரத்தை செலுத்துறேன், முதல்ல இவருக்கு ஞானம் கொடுக்கறேன். கலஷ் தேத்தாவும் மாத்தாவும். ஆனா கலசத்தை மட்டும் யார்கிட்ட கொடுத்துட்டாராம்? தாய்மார்கள் கிட்ட கொடுத்துட்டேன்ற. ஞானத்தை ஆரம்பிக்கிறது பிரம்மாட்ட, முதல்ல இவருக்கு தான் சொல்றேன். ஆனா பொறுப்பை எங்க கொடுத்துடுறாராம்? மாதாஸ் கிட்ட கொடுத்துடுறாரா. மாதா தோ எபி டெஹரி. பார்க்க போனா இவரும் மாதா தான், பிரம்மாவும் தாய் தான். पहले पहले ये सुनते हैं फिर तुम इनमें तो विराजमान है परंतु सामने किसको सुनावे. சிவபாபா சொல்றார், முதல்ல இவருக்கு தான் நான் ஞானம் சொல்றேன், பிறகுதான் நீங்க கேக்குறீங்க. ஏன்னா இவருக்குள்ள நானே இருக்கிறேன். ஆனா எதிரில் யாராவது இருந்தாதானே நான் சொல்ல முடியும்ன்றார். யாருமே இல்லாம நான் பேச முடியாது, எதிரில் நீங்கெல்லாம் இருந்தாதான் நான் பேச முடியும். फिर आत्माओं से बैठ बात करते हैं. பிறகு ஆத்மாக்கள் கிட்ட நான் பேசுறேன். और कोई भी विद्वान आदि नहीं होगा जो ऐसे आत्माओं से बैठ बात करे. வேற எந்த வித்வான்லாம் இப்படி நீங்க பார்க்க முடியாது. அதாவது அந்த வித்வான் வந்து ஆத்மாக்கள்கிட்ட மட்டும் பேசுறாரு அப்படின்னு யாரும் கிடையாது. मैं तुम्हारा बाप हूं. நான் உங்களுடைய தந்தை. तुम आत्माएं निराकार हो, मैं भी निराकार हूं. ஆத்மாக்களாகிய நீங்க நிராகாரமானவர்கள், நானும் நிராகாரம். மே கியான் சாகர் சொர்க்குக்கா ரச்சியதா. நான் தான் ஞானக்கடல், சொர்க்கத்தின் படைப்பாளர். மே நரக்னே ரச்சிதா. நான் நரகத்தை படைக்கிறது கிடையாது. எத்தோ மாயா நரக் பனாத்திய. மாயா தான் நரகத்தை உருவாக்குது. பாபா நரகத்தை உருவாக்குறது கிடையாது, மாயா தான் நரகத்தை உருவாக்குது. பாப் கேத்தே ஹே மே தோ ஹூ ஹி ரச்சிதா तो स्वर्ग ही बनाऊंगा. பாபா சொல்ற, நானோ படைப்பாளர், ஆனா சொர்க்கத்தை மட்டும் தான் படைக்கிறேன். தும் பாரத்வாசி ஸ்வர்கவாசி தே. பாரதவாசிகளாகிய நீங்க சொர்க்கவாசியா இருந்தீங்க. அப் நரக்வாசி பனே ஹோ. இப்ப நரகவாசி ஆயிட்டீங்க. नरकवासी बनाया रावण ने क्योंकि आत्मा रावण की मत पर चलती है. நரகவாசி ஆக்கியது ராவணன். ஏன் ராவணன் நரகவாசி ஆக்கிட்டாராம்? அவரோட பாதையில ஆத்மாலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் பாதையில போனனால அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள நரகவாசி ஆக்கிட்டார். இஸ் சமய தும் ஆத்மாயே ராம் சிவ பாபா ஸ்ரீ ஸ்ரீ கி மத் பர் சல்தே ஹோ. ஆனா இந்த நேரம் ஆத்மாக்களாகிய நீங்க ராமராகிய சிவ பாபாவுடைய ஸ்ரீ ஸ்ரீ என்ற வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பாப் சம்ஜாத்தே ஹே அப் சப்கா பாட் பூரா ஹுவா. பாபா புரிய வைக்கிறாங்க,
இப்போது அனைவரின் பாற்றும் முடிவடைகின்றது. जब सभी आत्मा इकट्ठी होगी, ऊपर से सब आ जाएंगे, तब जाना शुरू होगा. எப்ப எல்லா ஆத்மா ஒன்று சேர்ந்துடும், இங்க வந்து மேல இருந்து எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து மேல போறது ஆரம்பமாகிவிடும். फिर विनाश शुरू हो जाएगा. பிறகு விநாசமும் ஆரம்பமாகிவிடும். பாரத் में अब अनेक धर्म है. பாரதத்துல இப்ப அநேக தர்மம் இருக்கிறது. सिर्फ एक आदि सनातन देवी देवता धर्म है नहीं. ஒரு ஆதி சனார்த்தன தேவதா தர்மம் மட்டும் இப்ப கிடையாது. कोई भी अपने को देवता नहीं कहलाते. யாரும் தன்னைத்தானே தேவதைன்னு சொல்றது கிடையாது. देवताओं की महिमा गाते हैं, सर्वगुण संपन्न. फिर अपने को कहेंगे हम पापी नीच. தேவதைகளுக்கு மகிமை பாடுறாங்க, சர்வகுண சம்பன்னம்னு மகிமை பாடுறாங்க. தன்னை தேவதைன்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனா தன்னை என்ன சொல்றாங்களாம், நான் பாவியா இருக்கிறேன், கீழானவனா இருக்கிறேன், எனக்குள்ள எந்த குணமும் இல்லைன்னு சொல்லி பாடுறாங்க. द्वापर से रावण का राज्य शुरू होता है. द्वापर युगத்துல இருந்து தான் ராவணனோட ராஜ்யம் ஆரம்பமாகுது. राम राज्य है ब्रह्मा का दिन और रावण राज्य है ब्रह्मा की रात. ராம ராஜ்யம் பிரம்மாவுடைய பகல், ராவண ராஜ்யம் பிரம்மாவுடைய இரவு. अब बाप कब आवे? இப்போ பாபா இதுல எப்போ வருவாரு? இதுல பாபா எப்போ வருவாரு? जब ब्रह्मा की रात पूरी हो तब तो आएगा ना. எப்போ பிரம்மாவுடைய இரவு முடிவடைகிறதோ அப்பதானே வரணும். இரவு பகல் ரெண்டுல எப்போ வராருன்னு கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இரவு முடியிறப்பதானே வரணும். और इस ब्रह्मा के तन में आवे तब ब्रह्मा मुख से ब्राह्मण पैदा हो. அடுத்து இந்த பிரம்மா உடல்ல வந்தாதான் பிரம்மா வாய் மூலமா பிராமணர்களை நான் படைக்க முடியும். உன் பிராமணோ கோஹி ராஜயோக் சிக்லாத்தே ஹே. அந்த பிராமணர்களுக்கு தான் நான் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன். இந்த பிரம்மா வாய் மூலமாக நான் யாரை படைக்கிறேனோ அவர்களுக்கு தான் நான் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன். பாப் கேத்தே ஹே जो भी आकारी साकारी व निराकारी चित्र है उन्हें तुम्हें याद नहीं करना है. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார் பாபா. நமக்கு என்ன சொல்றாரா, யாரெல்லாம் ஆக்காரிகள் சாக்காரிகள், ஏன் நிராகார சித்திரம் கூட இருக்குது, இது எதையுமே நீங்க நினைக்க கூடாதுன்றார் பாபா. சாக்காரி ஆக்காரி நிராகாரி சித்திரம். இப்ப சிவபாபாவுடைய சித்திரத்தை என்ன சொல்றது, நிராகார சித்திரம் தானே சொல்றோம். சித்திரத்தை நினைக்காதீங்கன்னு சொல்றாரு பாபா. தும்கோ தோ லட்சிய தியா ஜாத்தா ஹை. உங்களுக்கு லட்சியம் கொடுக்கப்பட்டு விட்டது. மனுஷத்தோ சித்திர தேக் யாது கர்த்தே ஹை. மனிதர்களோ சித்திரத்தை பார்த்து நினைவு செய்றாங்க. பாபா தோ கேத்தே ஹே சித்திரம் கோ தேக்னா பந்து கரோ. ஆனா பாபா என்ன சொல்றாரு, சித்திரங்களை பார்க்கறத இப்ப முடிச்சிடுங்க. ஏஹே பக்தி மார்க். இது எல்லாமே என்ன, பக்தி மார்க்கம். அபி தோ தும் ஆத்மாவுக்கோ வாபஸ் மேரே பாஸ் ஆனா ஹே. இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னோடு சேர்ந்து வீடு திரும்ப வேண்டும். பாப்போம் கா போஜ சிற்பரே. போயிடலாம். ஆனா என்ன இருக்கு, தலை மீது பாவத்தினுடைய சுமை இருக்கிறது. பாப்பாத்மா பண்ணாய், ஆனா பாவாத்மா ஆகிதான் தீரணும். கால சுழற்சியில பாவாத்மா ஆகிதான் தீரணும். ऐसा नहीं गर्भ जेल में हर एक के पाप खत्म हो जाते. அப்படி இல்லை. உலகத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஜென்மத்துல பாவம் செய்யறது, அடுத்து கர்ப்ப சிறையில போய் அந்த ஆத்மா அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அதனால பாவங்கள் முடிவடையாது. குச் கதம் ஹோ ஜாத்தே குச் ரேத்தே. கொஞ்சம் பாவம் கழியுது கர்ப்பத்துல ஆத்மா கஷ்டப்படுறப்ப, ஆனா கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும். அப் மே பண்டா பன்கர் ஆயா ஹூ. இப்ப நான் உங்களுக்கு வழிகாட்டியா வந்திருக்கிறேன். இஸ் சமய சப் ஆத்மாயே மாயா கி மத் பர் சல்தி ஹை. இந்த நேரம் எல்லா ஆத்மாக்களும் மாயையினுடைய பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. உலகமே எங்க போயிட்டு இருக்கு, மாயாவுடைய பாதையில போயிட்டு இருக்காங்க. பாப் கேத்தே மே தோ ஹூ ஹி பதீத் பாவன் ஸ்வர்க கா ரட்சியதா. பாபா சொல்ல, நானோ பதீத பாவனன், ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர். பாபா எனக்கு திரும்ப திரும்ப சொல்ற, நான் சொர்க்கத்தின் படைப்பாளன்னு சொல்ற. அதே நேரத்துல நான் நரகத்தை படைக்கிறது இல்லைன்னு சொல்ற. மேரா தந்தா ஹீ ஹே நரக்கோ ஸ்வர்க் பனானா.
என்னோட வேலையே என்ன? நரகத்தை சொர்க்கமாக்குவது. ஸ்வர்கத்தோ ஸ்வர்கமேத்தோ ஹைஹி ஏக் தரம் ஏக் ராஜ்ய. சொர்க்கத்துல ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். வஹா கோய் பார்ட்டிஷன் நெய்தா, அங்க எந்த பிரிவினைகள் இருக்காது. பாப் கேத்தே ஹே மே விஸ்வ கா மாலிக் நே பன்தா. பாபா சொல்றாங்க, நான் உலகத்துக்கெல்லாம் எஜமானன் ஆகிறது கிடையாது, தும்கோ பனாத்தா, ஆனா உங்களை ஆக்குறேன். ஃபிர் ராவன் ஆக்கர் தும்சே ராஜ்ய சீன்தே ஹே. பிறகு ராவணன் வந்து உங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தையே பறிச்சுக்கிறார். அபி ஹே சப் தமோ பிரதான் பத்தர் புத்தி. ஆனா இப்ப இருக்கிறவங்களோ எல்லாருமே தமோ பிரதானம் கல் புத்தி. ராவணன் வந்து என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. அதே நேரத்துல எல்லாரோட புத்தி என்ன ஆயிடுச்சு? தமோ பிரதானம் கல் புத்தி. சங்கம் யுகமே தும் பாரஸ் புத்தி பந்தேயோ. ஆனா சங்கம யுகத்துல நம்ம என்ன ஆகுறோம்? தங்க புத்தியுடையவர்கள் ஆயிடுறோம். பாப் கேத்தே ஹே மாம் ஏக்கம் யாது கரோ, புத்தி யோக் ஊப்பர் மே லட்காவோ. பாபா சொல்ல, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, உங்க புத்தியினுடைய தொடர்பை மேல தொங்க விடுங்க. ஜஹா ஜானா ஹே உன்கோ ஹி யாது கர்னாய். எங்கு செல்ல வேண்டுமோ அதையே நினைவு செய்ய வேண்டும். ஏக் பாப் தூசரா ந கோயி. ஒரு பாபா தவிர வேற யாரும் கிடையாது. வஹி சச்சா பாத்ஷா ஹே, சச்சு சுனானே வாலா. அவர்தான் உண்மையானவர், உண்மையான தலைவன் மற்றும் சத்தியத்தை மட்டுமே உரைக்கக்கூடியவர். பாபா யாரு? சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார், சத்தியத்தை மட்டும்தான் நமக்கு சொல்றார். அதனாலதான் பக்தியிலே சிவனுடைய முதல் மகிமை என்ன? சத்தியம், சிவம், அப்புறம்தான் சுந்தரம். तो कोई भी चित्र का सिमरन नहीं करना है. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எந்த சித்திரத்தை உட்காந்து நினைச்சிட்டு இருக்காதீங்க. ये जो शिव का चित्र है उनका भी ध्यान नहीं करना है. பாபா சொல்றார், இந்த சிவனுடைய சித்திரம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கூட நீங்க வந்து பார்க்க வேணாம், அதுல கூட உங்க கவனம் வேண்டாம். क्योंकि शिव तो ऐसा है नहीं. ஏன்னா சிவன் ஒண்ணு இப்படிலாம் இருக்கிறது இல்ல. சிவனுடைய சித்திரம்னு பாபா இதுல எதுல சொல்றாரு? உலகத்துல நம்ம சிவன்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய சித்திரத்தை பாபா சொல்றார். இந்த சித்திரத்து மேல கூட உங்க கவனம் போவேணாம். ஏன்னா இந்த சிவன் இப்படிலாம், இதாவது இந்த படத்துல இந்த போட்டோல இருக்கிற மாதிரி சிவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாபா. जैसे हम आत्मा ब्रकुटी के बीच में रहती है, वैसे बाबा भी कहते हैं मैं थोड़ी जगह लेकर इस आत्मा के बाजू में बैठ जाता हूं. பாபா சொல்றார், எப்படி ஆத்மா புருவ மத்தியில இருக்குது, அது போல பாபா சொல்றாராம், நானும் கொஞ்சூண்டு இடத்த எடுத்துட்டு இவரோட ஆத்மாவுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறேன், பிரம்மாவோட ஆத்மாவுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ரத்தி பன் இன்கோ பேட் கியான் தேத்தாகும். ரதி அதாவது செலுத்துபவன் ஆகி இவருக்கு ஞானத்தை உரைக்கிறேன். இன்கி ஆத்மா மே பி கியான் நைத்தா. இவரோட ஆத்மாக்குள்ளே ஞானம் கிடையாது. जैसे इनकी आत्मा रति बोलती है शरीर द्वारा, वैसे मैं भी इन ऑर्गन से बोलता हूं. எப்படி இவருடைய ஆத்மா அதாவது பிரம்மா பாபாவுடைய ஆத்மா ரதியாக இருந்து ஷரீரத்து மூலமா பேசுது, அதே போல இவருடைய ஷரீரத்தினுடைய பாகங்களை நானும் பயன்படுத்துகிறேன், அதன் மூலமா நான் பேசுறேன். नहीं तो कैसे समझाऊं? இல்லைன்னா நான் எப்படி ஞானத்தை புரிய வைக்கிறது? பிராமன் ரச்சனை கேளியே பிரம்மா ஜரூர் चाहिए. பிராமணர்களை படைப்பதற்கு அவசியம் பிரம்மா தேவை. ஜோ பிரம்மா ஹி ஃபிர் நாராயண் பனேகா. பிராமணர்களை படைக்கிறதுக்கு பிரம்மா வேணும். எந்த பிரம்மா மூலமா பிராமணர்களை படைக்கிறாரோ அந்த பிரம்மா தான் பிறகு என்ன ஆகிறாரு? நாராயணராகின்றார். அபி தும் பிரம்மா கி औलाद हो, फिर सूर्यवंशी ஸ்ரீ நாராயண் கே घराने में आएंगे. இப்ப நீங்க பிரம்மாவுடைய குழந்தைகள், பிறகு சூரிய வம்சத்துல ஸ்ரீ நாராயணருடைய வம்சத்துல நீங்க பிறப்பெடுப்பீர்கள். அபி தோ பில்குல் கங்கால் பன் படே. ஆனா இப்ப முற்றிலும் ஏழை ஆயிற்றீங்க. லடுத்தே ஜகடத்தே ரேத்தே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுக்கிறீங்கன்றாரு பாபா. பந்தர் சேபி பதத்தர், குரங்க விட மோசமா இருக்கீங்களேன்றார் பாபா. இப்ப ஏழையா ஆயிட்டது கூட பத்தாது, அடுத்து என்ன ஆயிட்டோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுக்கிறோமா?
அடுத்து என்ன ஆயிட்டோமா, குரங்க விட மோசமாயிட்டீங்கன்னு சொல்றாரு பாபா. பந்தர் மே 5 விகார் படே கடே होते. குரங்குக்குள்ள 5 விகாரங்கள் மிக கடுமையாக இருக்கும். काम क्रोध सब विकार बंदर में ऐसे होते जो बात मत पूछो. காமம், கோபம், பேராசை எல்லா விகாரமும் குரங்குக்குள்ள அவ்வளோ இருக்குமா. பாபா சொல்ல கேட்கவே வேணாம், அவ்வளோ இருக்கு அந்த விகாரம்லாம் அதுக்குள்ள. பச்சா மரேகா தோன்கி ஹட்டியும் கோபி சோடேகானே. அந்த குரங்கோட குட்டி இறந்து போயிடுச்சுன்னா அதோட எலும்ப கூட இந்த தாய் குரங்கு என்ன பண்ணாதான், விடாதான். மனுஷ்ய பி ஆஜ்கல் ऐसे ऐसे ही. மனிதர்கள் கூட இன்றைய நாள்ல இப்படிதான் இருக்காங்க. பச்சா மரா तो 6-8 மாஸ் ரோத்தே ரேங்க. தன்னோட குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றாங்களா, 6 மாசம் 8 மாசம் அழுதுட்டே இருக்காங்க. சத்யுகுமே தோ அகால மிருத்யு ஓத்தி நெய். சத்யுகத்துல அகால மரணம் என்பதே இருக்காது. ந கோய் ரோத்தே பீட்தே. அங்க அடிச்சுக்கிறதோ அழுகிறதோ கிடையாது. வஹா கோய் ஷேத்தான் ஹோத்தா நெய். அங்க எந்த சைத்தானும் இருக்காது. பாப் இஸ் சமய் தும் பச்சோ சே பாத் கர் ரே. பாபா இந்த நேரம் குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கார். யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, தன்னோட குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கார். அதுல இன்னைக்கு முரளியில பாபா என்ன சொன்னாரு, எந்த பிரம்மா வாய் மூலமா பிராமணர்களுக்கு ஜென்மா கொடுத்தேனோ அந்த பிராமணர்கள் கிட்டதான் நான் பேசுறேன்னார். கர்பார் பி பல் சம்பாலோ. பாபா சொல்ற உங்க குடும்பத்தையும் நீங்க பராமரிச்சுக்கோங்க. உண்மை ரேத்தே பி ऐसी कमाल कर दिखाओ जो சன்னியாசி कर न सके. உங்க குடும்பத்துல இருந்தாலும் அப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டுங்க. சன்னியாசியால செஞ்சு காட்ட முடியாதத நீங்க செஞ்சு காட்டுங்க. ये சத்தோ பிரதான் சந்நியாஸ் பரமாத்மா ही सिखलाते. இந்த சத்தோ பிரதானமான சந்நியாசத்தை பரமாத்மா தான் கற்றுத்தருகிறார். कहते हैं ये पुरानी दुनिया अब खत्म होनी है, इसलिए इनसे ममत्व मिटाओ. இந்த பழைய உலகம் இப்ப முடிய போகுது, ஆகையால இதன் மீது இருக்க மோகத்தை விட்டுடுங்க. சபிக்கோ வாபஸ் ஜானா ஹே. அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். தேக சகித் ஜோபி புராணி சீஜே ஹே உன்கோ பூல் ஜாவ். தேக சகிதம் என்னெல்லாம் பழைய பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் மறந்துருங்க. 5 விகார் முஜே தேதோ. 5 விகாரங்களையும் எனக்கு கொடுத்துடுங்க. அகர் अपवित्र बनेंगे तो पवित्र दुनिया में आ नहीं सकेंगे. பாபா சொல்ற अपवित्रமானால் पवित्र உலகத்துக்கு வர முடியாது. बाप से प्रतिज्ञा करो इस अंतिम जन्म के लिए. பாபாட்ட உறுதிமொழி கொடுங்க இந்த கடைசி பிறவிக்காக. फिर तो पवित्रता कायम हो ही जाएगी. பிறகு உங்களுடைய பவித்திரத்தா நிலை பெற்றுவிடும், நிலையானதாக ஆகிவிடும். 63 जन्म तो विष में गोते काए एकदम गंदे बन पड़े. 63 ஜென்மா விஷத்திலே முங்கி கடந்தீங்க, ஒரேதான் அழுக்காயிற்றீங்க. அப்பனே தரம் கரம் கோ பூல் கே. தன்னுடைய தர்மத்தையும் மறந்து கருமத்தையும் மறந்துட்டீங்க. ஹிந்து தரம் கேத்தே ரேத்தேயோ. அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்கோமா, ஹிந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோமா. பாப் கேத்தே ஹே क्यों नहीं समझते हो भारत स्वर्ग था, हम ही देवता थे. பவசுர ஏந்தா புரிஞ்சுக்க மாட்டீங்களோ, பாரதம் தான் சொர்க்கமா இருந்தது, நாம தான் தேவதையா இருந்தோன்றத. மேனே தும்கோ ராஜயோக் சிக்லாயா. நான் தான் உங்களுக்கு ராஜயோகா கத்து கொடுத்தேன். தும் ஃபிர் கேத்தையோ கிருஷ்ணனே சிக்லாயா. கத்து கொடுத்தது நானு, ஆனா நீங்களா என்ன சொல்றீங்க, கிருஷ்ணர் தான் கத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டீங்க. फिर उनके लिए कहते हो सर्वव्यापी. क्या कृष्ण सभी का बाप स्वर्ग का रचयिता है. பாபா கேட்கிறார், கிருஷ்ணர் தான் அனைவருக்கும் தந்தையா, அவர் தான் சொர்க்கத்தை படைச்சாரா. பாபா கேட்கிறார், பாப் தோ ஹே நிராகார் சபி ஆத்மா கா பாப். பாபாவோ நிராகாரம், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. फिर उनके लिए कहते हो सर्वव्यापी. ஆனா அவரை பத்தியும் என்ன சொல்லிட்டோமா, எல்லா இடத்துல இருக்கார். शिव शंकर को भी मिला देते हो. சிவனையும் சங்கரரையும் ஒன்னா காட்டிட்டீங்க. शिव तो है परमात्मा. शिवनो परमात्मा. परमात्मा कहते हैं मैं आता ही हूँ देवी देवता धर्म स्थापन करने. பரமாத்மா சொல்றாரு, நான் வருவதே தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. जो अभी स्थापन कर रहे हैं, फिर विष्णु के 2 रूप लक्ष्मी नारायण राज्य करेंगे. பாபா சொல்றார், இப்போ நான் ஸ்தாபனை செய்கிறேன், பிறகு விஷ்ணுவினுடைய 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்வார்கள். விஷ்ணு சேஹி வைஷ்ணவ் அக்ஷர் நிகழ்த்தாயே. விஷ்ணு என்ற வார்த்தையிலிருந்து தான் வைஷ்ணவர்கள் என்ற வார்த்தை வருகிறது.
ஆஜ்கல் तो सब பாபாத்மாய், இன்றைய நாள்ல எல்லாரும் பாவாத்மாக்கள் தான் இருக்காங்க. वहां ये काम कटारी चलाकर एक दो को घात नहीं करते. ஆனா அந்த உலகத்துல காம விகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தர் பிறரை வதப்படுத்துவது இல்லை. சச்சுகண்ட் ஸ்தாபன் கர்னே வாலா ஏகி சத்குரு ஹே. சத்திய தேசத்தை படைக்கக்கூடியவர் ஒரு சத்குரு தான். பாக்கி சபே டுபோனே வாலே, மற்றவங்க எல்லாம் மூழ்கடிக்க கூடியவர்கள். संगम और स्वर्ग एक दो के नजदीक होने के कारण नरकी की बात स्वर्ग में ले गई है. மற்ற எல்லாரும் மூழ்கடிக்கிறவங்க தான். சங்கம யுகம் மற்றும் சொர்க்கம் ஒன்றும் ஒன்றும் பாபா சொல்றாங்க. இந்த உலகமோ அந்த உலகமோ பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நரகத்துல இருக்கோம், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறோம். ரெண்டும் எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கிறனால நரகத்துல நடந்த விஷயங்களை சொர்க்கத்துல நடந்ததா காட்டிட்டாங்க. வாஸ்தவமே கன்ஸ் ராவன் ஆதி சப் அபி ஹே. ஆனா உண்மையில கம்சன் ராவணன் எல்லாம் இங்க இப்பதான் இருக்காங்க. வஹாயே ஹோ நஹீ சக்தே. அந்த உலகத்துல அவங்க எல்லாம் இருக்க முடியாது. तो रथ में जो रथी दिखाते हैं वास्तव में रथ ये है जिसको नंदीगण भागीरथ भी कहा जाता है. அப்போ ரதத்துல ரதி காட்டியிருக்காங்க. ஆனா ரதம் இவர் தான். இவரைத்தான் நந்திகணம் மற்றும் பாகீரதம்னு சொல்லப்படுது. பிரம்மா பாபாவ் தான் நந்திகணம் மற்றும் பாகீரதன்னு சொல்லப்படுது. தும் சப் அர்ஜுனோ, நீங்கள்லாம் தான் அர்ஜுனர்கள். நம்மளதான் பாபா என்ன சொல்றாரு? அர்ஜுன். तुम्हें कहते हैं इस रथ में आया हूं युद्ध के मैदान में तुमको माया पर जीत प्राप्त कराने. பாபா சொல்ற, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் இந்த ரதத்துல வந்திருக்கிறேன் யுத்த மைதானத்துல உங்களை வெற்றியடைய வைப்பதற்காக. சத்யுகமே ந ராவன் ஹோத்தா ந ஜலாத்தே. சத்யுகத்துல ராவணனும் கிடையாது, அவரை எரிக்கிற வழக்கமும் கிடையாது. अब तो रावण को जलाते ही रहेंगे जब तक विनाश नहीं होगा. ஆனா இது வரைக்கும் ராவணனை எரிச்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்ல, இனிமேலும் எரிச்சிட்டே தான் இருப்பாங்க. எது வரைக்கும் வினாசம் நடக்கல அதுவரை எரிப்பாங்க. कितनी भी आपदाएं आएंगी दशरे पर रावण को जरूर जलाएं. நாட்டுல எவ்வளோ பிரச்சனை வருது, இடர்பாடுகள் வந்தாலும் கூட தசரா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ராவணனை எரிச்சிடுவாங்க. फिर आखिरी में रावण संप्रदाय क्लाश हो जाए. ஆனா கடைசியில தான் இந்த ராவண குலம் அழியும். சத்கதி தாத்தா ஹைஹி ஏக். சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரே ஒருத்தர் தான். மனுஷியக்கோ சத்கதி தேன சகே. மனிதனால இன்னொரு மனிதனுக்கு சத்கதிய கொடுக்க முடியாது. जब इन देवताओं का राज्य था तो सारे विश्व पर इनों का ही राज्य था और धर्म ते ही नहीं. எப்போ இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போ முழு விஸ்வத்திலையும் அவர்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது, வேற தர்மமே கிடையாது. अभी और सब धर्म है, देवताओं का धर्म है नहीं. ஆனா இப்ப எல்லா தர்மமும் இருக்கு, ஆனா தேவதா தர்மம் மட்டும் கிடையாது. जिसकी अब स्थापना हो रही है. ஆனா அதற்கான ஸ்தாபனை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. देवता धर्म वाले ही आकर शूद्र से ब्राह्मण बनेंगे. தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வந்து சூத்ரன்ல இருந்து பிராமணர்கள் ஆகுவார்கள். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே सिखीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. சத்தோ பிரதான் சந்நியாஸ் கர்னா ஹே. சத்தோ பிரதானமான சந்நியாசம் செய்யுங்கள். इस पुरानी दुनिया में रहते इसे ममत्व मिटा देना. இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் இதன் மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிடுங்கள், நீக்கிவிடுங்கள். देह सहित जो भी पुरानी चीजें है उनको भूल जाना. தேக சகிதம் என்னவெல்லாம் பழைய பொருட்கள் இருக்கிறதோ அனைத்தையும் மறந்து விடுங்கள். இரண்டாவது பாயிண்ட், அப்னா புத்தியோக ஊப்பர் லட்கானா ஹே. தன்னுடைய புத்தியின் தொடர்பை மேலே தொங்க விடுங்கள். அதாவது மேலேயே இருக்கணும் புத்தியோட நினைவுகள். கிசி பி சித்ரு வ தேகதாரிக்கோ யாதனை கர்னா. எந்த ஒரு சித்திரம் மற்றும் தேகதாரியை நினைவு செய்ய வேண்டாம். சித்திரங்கள்னா என்ன? போட்டோ, சிலைகள், உருவ அமைப்புகள், அதையும் நினைக்க கூடாது. உருவம் இருக்கிற மனுஷனையும் நினைக்க கூடாது.
एक बाप का ही सिमरन करना, ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபா வரதான் கொடுக்கறாரு, परमात्म श्रीमत के आधार पर हर कदम उठाने वाले अविनाशी वर्षे के अधिकारी भव. பரமாத்ம ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்கூடிய அழிவற்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்கள். பரமாத்ம ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்துல ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்கூடிய அழிவற்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்கள். संगम पर आप श्रेष्ठ भाग्यवान आत्माओं को जो परमात्म श्रीमत मिल रही है, यह श्रीमत ही श्रेष्ठ पालना है. संगम युगத்துல சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்ரீமத் தான் சிரேஷ்டமான பாலனை. बिना श्रीमत अर्थात परमात्म पालना के एक कदम भी उठा नहीं सकते. ஸ்ரீமத் இல்லாம, அதாவது பரமாத்மாவுடைய பாலனை இல்லாம ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்க கூடாது, முடியாது. ஸ்ரீமத் இல்லாம, ஸ்ரீமத் தான் என்ன பரமாத்மா கொடுக்கற பாலனை, அது இல்லாம நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது. ऐसी पालना सत्युग में भी नहीं मिलेगी. இப்படிப்பட்ட பாலனை சத்யுகத்துல கூட கிடைக்காது. अभी प्रत्यक्ष अनुभव से कहते हो कि हमारा पालनहार स्वयं भगवान है. இப்ப பிரத்யக்ஷ அனுபவத்து மூலமா சொல்றோம், நம்முடைய பாலன்கார், நம்மை வளர்ப்பவர் स्वयं भगवान. ये नशा सदा एमर्ज रहे तो बेहद के खजानों से भरपूर स्वयं को अविनाशी वर्षे के अधिकारी अनुभव करेंगे. இந்த நஷா எமர்ஜ் ரூபத்துல இருந்தாதான் எல்லையற்ற பொக்கிஷங்கள்ல நிறைந்து தன்னை அழிவற்ற ஆஸ்திக்கு அதிகாரின்னு அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன் सपूत बच्चा वह है जो संपूर्ण पवित्र और योगी बन स्नेह का रिटर्न देता है. உண்மையான குழந்தை என்றாலே பாபா யாருன்னு விளக்கம் கொடுக்கறாங்க. யார் சம்பூர்ண பவித்திரமாக மற்றும் யோகியாக இருந்து அன்பிற்கான ஈடு செலுத்துகிறார்களோ அவர்களே உண்மையான குழந்தை. இன்றைக்கான ஸ்வமான், நான் ராஜ ரிஷி ஆத்மா. இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஸ்வமான், நான் ராஜ ரிஷி ஆத்மா. பாப் தாதா ஜோதிர் பிந்துவாகிய என்னை எனது சூட்சும ஷரீரத்துடன் தன் கரங்களில் பிடித்து கொண்டு தூய்மையான திருஷ்டி கொடுத்து சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். பாப் தாதா ஜோதிர் பிந்துவாகிய என்னை எனது சூட்சும ஷரீரத்துடன் தன் கரங்களில் பிடித்து கொண்டு தூய்மையான திருஷ்டி கொடுத்து சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். இதுதான் யோகத்துல நாம பயிற்சி செய்ய வேண்டியது. ஸ்வமான், நான் ராஜ ரிஷி ஆத்மா. ராஜ ரிஷி ஆயிட்டு இப்ப நம்ம எல்லாருமே இந்த ஒரு பயிற்சிய செய்வோம். இன்னைக்கு பாபா சொன்னது போல சித்திரங்கள் மேல நம்முடைய கவனத்தை கொண்டு செல்லாம புத்திய பரந்தாமத்திலையும் பரந்தாமத்துல இருக்கக்கூடிய பாபாட்டையும் தொங்க விட்டுருங்கன்ட்டார் பாபா. கட்டி போட்டோன்னா என்ன ஆகுறது? அங்கேயே புத்தி என்ன பண்ணிட்டே இருக்கும்? தொங்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஆழ் மனதின் அமைதியை சென்று அடைவதற்கான பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்க. அது சொல்ல முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கும். Make time to practice reaching inner place of silence. It will bring you untold benefits.